பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. மாசம் 2000 கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவுக்கு மட்டுமே ஏற்றுமதி ஆகுது. அப்போ திடீர்னு இப்போ வர்த்தகம் நல்லபடியா போயிட்டு இருந்த சமயத்துல ஜூலை இறுதியில என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க எந்த விதமான உடன்பாட்டுக்கும் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி 25% டேரிஃப்னு சொன்னார். அதாவது ஏப்ரல் மாதம் இருந்த நிலை அப்படியே தலைகீழா மாறி இந்தியா அதிகமான ஒரு சூழ்நிலைக்கு போனோம்னு மறுபடியும் அவர் என்ன பண்றாருன்னா, ரஷ்யால நாங்க க்ரூட் ஆயில் வாங்குறீங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஒரு 25% அதிகரிச்சு போடுறாரு. ஆகஸ்ட் 27 அந்த டெட்லைன் இருந்தது. அந்த டெட்லைனுக்குள்ள அட்லீஸ்ட் இந்த 25% ஒரு ட்ரேட் பாஸ் கொடுப்பாரு, ஒரு தற்காலிகமாக ஒரு 90 நாட்கள் இதை நிறுத்தி வைப்பாரு, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை மூலியமாக ஒரு தீர்வு வரும் அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கையோடு இருந்தோம். அந்த நம்பிக்கை பொய்த்து விட்டது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4000 கோடி ரூபாய் அளவிற்கான பொருட்கள் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் ஒரு அசாதாரணமான சூழல் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். ஒரு ஆடை உருவாகுது அப்படின்னு சொல்லி சொன்னா நூல் ஒரு பக்கம் வாங்குவோம், அந்த நூலை துணியை ஒரு பக்கம் கன்வெர்ட் பண்ணுவோம், அந்த துணியை இன்னொரு பக்கம் சாயமேற்றுவோம், அந்த சாயமேற்றிய துணியை பினிஷ் பண்ணுவோம். அதுக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. அதை பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க தையலுக்கு வரும். அங்க வெட்டி அதை தச்சு ஆடையாக மாற்றுவோம். அதுக்கு ஒரு பேக்கிங் இருக்கும், அதுக்கு ஒரு டேக் இருக்கும், அதுக்கு ஒரு கார்ட்டூன் பாக்ஸ் இருக்கும். இது எல்லாமே துணை நிறுவனம். ஒரு ஆடை ஏற்றுமதி பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இத்தனை பேரும் பாதிப்பாங்க. ஈரோடுல எல்லாம் இருந்த அந்த மூலப்பொருட்கள் தயாராகிறது, அங்கேயும் பிரச்சனை நடந்திருக்கு. நிறைய பேருக்கு வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை என்னவா இருக்கு சார்? திருப்பும் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டு எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் பட்சத்தில் தலைக்கு தலைப்பாதையோட போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இந்த பிரச்சனை அப்படியே மேலோடவுன் ஆகி திருப்பி ரெகுலர் ப்ராசஸ்க்கு வந்துருவோம். ஆனால் அப்படி வராத பட்சத்தில் இந்த பிரச்சனை தீராது, நீண்ட கால பிரச்சனையாக மாறப்போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில என்ன ஆகும்னா, கண்டிப்பா அப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்திலிருந்து குமார் துரைசாமி அவர்கள் நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். ட்ரம்ப் டேரிஃப் இது இம்ப்ளிமெண்ட் ஆனதுலேருந்து நிறைய தாக்கம் இருக்கு அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். குறிப்பா இது திருப்பூர்ல எப்படியான விளைவுகளை எல்லாம் உண்டு பண்ணியிருக்கு, இதற்கு முந்தைய நிலைமை எப்படி இருந்தது, இன்னைக்கான நிலைமை என்னவா மாறிக்கிட்டு இருக்கு சார்? சார், இது இப்போ ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே வர்த்தகம் புரியக்கூடிய நாடுகளோடு ஏற்கனவே வர்த்தக சமநிலை அற்று இருக்கின்றோம், அதனால அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதாவது வருவாயில் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு, அதனால நான் வந்தோடனையும் நான் எல்லா நாடுகளுடைய வர்த்தக சீரமைப்பை மேற்கொள்வேன் என்று சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரிதான் அவர் ஜனவரி 20 பதவியேற்ற அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனவரி 26 அவர் இந்த வர்த்தக போரை ஆரம்பிச்சிருந்தா சொல்லணும். முதல்ல கொலம்பியா மேல போட்டாரு, அப்புறம் கனடா மேல போட்டாரு, அப்புறம் மெக்சிகோ மேல போட்டு அப்படியே சைனா மேல போட்டு ஒரு நாள் என்ன அறிவிச்சாருன்னா, ஏப்ரல் 2 லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லி அறிவிச்சு உலகத்தில் அமெரிக்காவோடு வர்த்தகம் புரியக்கூடிய எல்லா நாடுகள் மேலும் இவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய இறக்குமதி வரியை தாண்டி ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வர்த்தக நிலைப்பாட்டை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் போடுறாரு. அப்படி போடும்போது இந்தியாவை பொறுத்தவரை நம்ம போட்டி நாடுகளான, அதாவது குறிப்பாக ஜவுளித்துறைக்கு போட்டி நாடுகளாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ், வியட்நாம், பாகிஸ்தான், கம்போடியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவுக்கு மிக குறைவாக போட்டிருந்தார். அப்போ எங்க ஜவுளி ஆடை உற்பத்தி ஏற்றுமதியில் குறிப்பாக அமெரிக்காவிற்கு வர்த்தகம் செய்யக்கூடிய நாங்கள்லாம் என்ன மாதிரியான ஒரு தாக்கம் எங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கும் சரி இறக்குமதியாளர்களுக்கும் சரி 25 வருட காலம் இந்தியாவுடைய நட்புறவை மதித்து, அதை போக இப்ப நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கடந்த 10 வருட காலமாக அமெரிக்காவோடு ஒரு நல்ல நட்புறவோடு இருக்கிறார். குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய அதிபர் ட்ரம்போடு நல்ல ஒரு நட்புறவை பாராட்டி கொண்டிருக்கிறார். அதன் விளைவாகத்தான் மிக குறைந்த டேரிஃப் போட்டிருக்காங்கிற ஒரு அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களும் சரி இறக்குமதியாளர்களும் சரி தங்களுடைய வர்த்தகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் விதமாக பாத்தீங்கன்னா அதிக அளவு வர்த்தகத்தை அதிகரிச்சாங்க. இங்க
என்ன காரணம்னா வங்கதேசம், பாகிஸ்தான், வியட்நாம் போன்ற நாடுகளில் வந்து அவர் அதிகமான ஒரு வரியை விதிச்சிருந்தார். அந்த வரி வந்து அவங்களுக்கு வந்து இறக்குமதி ஆகும் போது வந்து அங்க இருக்கக்கூடிய வர்த்தகர்களுக்கு வந்து மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்துங்கிறதுனால, இந்தியாவில் குறைவா இருக்கிறதுனால இங்க வர்த்தகம் வந்து அதிகரிச்ச நிலை ஒன்று அந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்சது. அப்போ திடீர்னு இப்போ வர்த்தகம் நல்லபடியா போயிட்டு இருந்த சமயத்துல ஜூலை இறுதியில வந்து என்ன பண்ணிட்டாருன்னா 25% டாரிஃப் 5 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த 5வது கட்ட பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில முடியுது. நீங்க எந்த விதமான உடன்பாட்டுக்கும் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி 25% டாரிஃப்னு சொன்னார். அதற்கு இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா பக்கத்து நாடுகளான பங்களாதேஷ் ஆகட்டும், வியட்நாம் ஆகட்டும், கம்போடியாவாகட்டும், தாய்லாந்து, பாகிஸ்தான் இவர்கள் எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை அமெரிக்க வர்த்தகத்துறையோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க தன்னுடைய டாரிஃபை வந்து கணிசமாக குறைச்சிட்டாங்க. அதாவது 19-20% இந்த நாடுகள் எல்லாம் டாரிஃப் அப்படின்ற பிராக்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ இப்ப வந்து இந்த ஜூலை 25 இந்தியாவுக்கு வந்த அறிவிப்பு வந்து அவங்கள விட நாங்க வந்து 5-6% போட்டி நாடுகளை விட அதிகமாயிருச்சு. அதாவது ஏப்ரல் மாதம் வந்து இருந்த நிலை வந்து அப்படியே தலைகீழா மாறி இந்தியா வந்து அதிகமான ஒரு சூழ்நிலைக்கு போனோம்னையும் இங்க இருக்கக்கூடிய வர்த்தகர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய வர்த்தகர்களும் இறக்குமதியாளர்கள் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நீண்டகால வர்த்தக உறவை அடிப்படையாக கொண்டு 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அந்த 5 அல்லது 6% அப்படின்றத வந்து ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து வர்த்தகத்தை முன்னெடுக்கலாம் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் வந்து வர்த்தகத்தை முன்னெடுக்கும் போதுதான் மறுபடியும் அவர் என்ன பண்றாருன்னா ரஷ்யால வந்து நாங்க க்ரூட் ஆயில் வாங்குறீங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஒரு 25% அதிகரிச்சு போடுறாரு. அந்த 25% வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்கப்படும் என்று ஒரு பெரிய நம்பிக்கை எங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதி சமூகத்தில் அத்தனை பேருக்கு இருந்தது. இறக்குமதியாளர்களும் அப்படித்தான் நம்பி இருந்தாங்க. இதுல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா 25% அவர் 2வது போட்டதுக்கு அப்புறம் அவருடைய பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அடுத்து இன்னும் நிறுத்தல, 8 மணி நேரம் தான் ஆயிருக்கு, இந்தியாவில இருந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்துட்டு மேலும் நான் இதை அதிகரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சைனா கூட இதே மாதிரிதான் அவர் வந்து மிரட்டல் விடுத்து தொடர்ந்து அவர் ஒரு 25% அதிகரிக்க, சைனா தன்னுடைய பொருள் அமெரிக்காவில இருந்து இறக்குமதியாக பொருளுக்கு அவங்க அதிகரிக்க, இது வந்து கிட்டத்தட்ட 200% வரைக்கும் போயிட்டு இருந்தது. பட் இந்தியா கூட அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் செய்யல அவரு. அதே மாதிரி இந்திய அரசாங்கமும் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா வந்து இங்க இருக்கக்கூடிய அங்க அமெரிக்கால இருந்து வரக்கூடிய இறக்குமதிக்கு எந்த விதமான ஒரு நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தாமல் பேச்சுவார்த்தை மூலியமாக ஒரு சுமூகமான தீர்வை எட்டலாம் என்கின்ற அடிப்படையில் இருந்ததுனால மேற்கொண்டு அவர் எந்த வரியும் விதிக்கல. ஆனா இந்த 25% வந்து யார் ஏத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவிட்டு இருந்தது. ஆகஸ்ட் 27 அந்த டெட்லைன் இருந்தது. அந்த டெட்லைனுக்குள்ள அட்லீஸ்ட் இந்த 25% ஒரு ட்ரேட் பாஸ் கொடுப்பாரு, ஒரு தற்காலிகமாக ஒரு 90 நாட்கள் இதை நிறுத்தி வைப்பாரு, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை மூலியமாக ஒரு தீர்வு வரும் அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கையோடு இருந்தோம். அந்த நம்பிக்கை வந்து பொய்த்து விட்டது. அந்த 27 இங்கிருந்து ஏற்றுமதியான சரக்குகள் எல்லாம் வந்து நல்லபடியா போயிடுச்சு. 27 மேல இங்க இருக்கக்கூடிய சரக்குகள் எல்லாம் வந்து ஒரு நெகோசியேஷன் அப்படின்ற, அதாவது இங்க அமெரிக்காவுக்காக தயார் பண்ணின சரக்கு பாதி தைத்த நிலையிலும் அல்லது துணி அப்படிங்கிற ஃபேப்ரிக் என்கின்ற அந்த ஒரு துணியாக மட்டும் இருக்கிறதா ஆடையா கன்வெர்ட் ஆகாத சூழ்நிலை. இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4000 கோடி ரூபாய் அளவிற்கான ஒரு வர்த்தகம் நடக்கக்கூடிய, அதாவது தேங்கி இருக்கக்கூடிய பொருட்கள் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இனி வரும் நாட்களில் வரும் வாரங்களில் இறக்குமதியாளர்களுக்கும் இந்த ஆடைகள் எல்லாம் தேவை. அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ், பிளாக் ஃப்ரைடே, நியூ இயர் எல்லாம் வருது, சேல்ஸ் அவங்களுக்கு பண்ணணும். அவங்களுக்கு தேவைக்கிறதுனாலதான் இந்த ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அந்த இறக்குமதிக்கு தேவைப்படுகிறது. அவர்களும் வந்து அவங்க சப்ளை பண்ணக்கூடிய ஸ்டோர்ஸோட பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விலையை ஏற்றி கொடுக்க முடியுமா, இந்த 25% எப்படி பகிர்ந்து கொள்ளலாம் என்று பேசிட்டு இருக்காங்க. வரும் வாரங்களில் வந்து அதற்கான ஒரு தீர்வாக நாங்க எவ்வளவு நஷ்டத்தை இப்ப முதல்ல வந்து லாபத்துல குறைச்சு கொடுத்து அந்த 27 முன்னால போனதெல்லாம் காப்பாத்திட்டோம். இனி வரக்கூடிய காலகட்டத்துல வந்து நஷ்டத்தை எவ்வளவு குறைக்கலாம், நஷ்டத்தை எவ்வளவு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு போயிடுச்சு. இருக்கக்கூடிய சரக்குகள் அனைத்தையும் யாரு எவ்வளவு நஷ்டத்தை ஏத்துக்கிறோன்ற ஒரு மதிப்பீட்டுல வந்து வரக்கூடிய மாதங்களில் இருக்கக்கூடிய சரக்குகள் போயிடும். இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா குறைந்தது 45 நாள் அல்லது அதிகபட்சம் 90 நாள் ஆகும் தயாரிக்கிறதுக்கு, ஆர்டர் வந்ததுல இருந்து தயாரிக்கிறதுக்கு. அப்போ அடுத்து இந்த நிலையை இந்த 27 வந்து இந்த ட்ரேட் பாஸ் நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா
தொடர்ந்து நீங்க வந்து உற்பத்தியை பண்ண வேண்டாம், நிறுத்தி வைங்க. சாம்பிளும் பண்ண வேண்டாம், உற்பத்தியும் பண்ண வேண்டாம். காரணம் என்னன்னு சொன்னா, இதுக்கு ஒரு விடை தெரியாம இப்ப கரண்ட்டா இருக்கக்கூடிய புரொடக்ஷன் இருக்கிறத யாரோ ஒருத்தர் நஷ்டத்த ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இனி ஃபர்தரா இருக்கிறது வந்து ஏதாவது ஒரு 2 நாடுகளுக்கு இடையே ஒரு தீர்வு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ம் டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துல நிறுத்தியிருக்காங்க. இந்த தீர்வு வராமல் வந்து இந்த நிலைமை வந்து திருப்பூர்ல சரியாகிறதுக்கான கால அவகாசம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் சார். புரியுது சார். இப்போ நீங்க சொன்ன மாரி 27ஆம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்டின்னா, ஏற்கனவே ஒரு ஆயத்த பணியில இருந்த அந்த தயாரிப்பு வேலைகள் எல்லாமே அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கா? இல்ல அத கம்ப்ளீட் பண்ணி அதோட நிறுத்தலாம் அப்படின்ற ஸ்டேஜா? இல்ல அத கம்ப்ளீட் பண்ணி தான் நிறுத்த முடியும். என்ன காரணம்னா, அமெரிக்காவோட சைஸ், அமெரிக்காவோட டிசைன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வேற சந்தைகள்ல எங்கேயும் விற்க முடியாது. அவ்வளோ பெரிய வால்யூம் வேற எங்கேயும் விற்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தயாரிப்பையே வந்து 3 விதமா பிரிக்கலாம். அதாவது வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய உள்ளாடைகள், அந்த மாரியான தயாரிப்பு ஒரு செக்டார் இருக்கு. அது இல்லாம சீசன் பிசினஸ் என்று சொல்லக்கூடிய ஃபேஷன் பிசினஸ். அது வந்து சீசன் மாறும். எவ்ரி 2 மந்த்ஸ் ஆர்டர் வரும். வெவ்வேறு டிசைன்ல வரும். அந்த மாரியான தயாரிப்பு இருக்கு. நேரடியாக அங்க இருக்கக்கூடிய பிக்கர் ரீட்டெய்லர்ஸ் வந்து டைரக்ட்டா இங்க இருக்கிற ஃபேக்டரிஸ்ல வாங்குவாங்க. அந்த மாரியான ஒரு வர்த்தகம் இருக்கு. ஆனா இந்த 3 வர்த்தகமுமே இப்ப பாதிச்சிருக்கு. இந்த 3 வர்த்தகத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நான் சொன்ன வர்த்தக அடிப்படையில முடிவுகள் எடுக்கப்படும். எப்படி எடுத்தாலும் கூட அமெரிக்காவுக்காக செய்து வைத்திருக்கக்கூடிய சரக்குகளை அமெரிக்காவில் தான் குறைந்த நட்டத்திற்கு விற்க இயலும். வேறு சந்தைகளில் விற்க போனால், அது இந்தியாவு சந்தையிலயோ அல்லது மற்ற சந்தைகளில் விற்க போனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது சைஸ் பிரச்சனை இருக்கு. இவ்வளவு குவான்டிட்டி ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க. அதுல நாங்க 4, 5 வாடிக்கையாளர்களை சந்திச்சு அவங்ககிட்ட கொடுக்கணும். அதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால எது குறைந்த நட்டமோ அப்படின்னு பாக்குறப்போ திரும்பவும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி தான் ஒரு குறைந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்றுமதி செய்ய இயலும். அதை நோக்கித்தான் இப்போ இருக்கக்கூடிய சூழல் பயணித்துக் கொண்டிருக்கிறது. சார் இப்போ இந்த டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆகி ஒரு சில நாட்கள் தான் ஆகுது அப்படிங்கும்போது 27ஆம் தேதியிலிருந்து தான் பிரச்சனை. அப்படிங்கும்போது இப்போ எவ்வளவு தேக்கம் அடைஞ்சிருக்கு? அந்த பொருட்களுடைய மதிப்பு அப்படின்றது என்னவா இருக்கும் சார் இப்போ வரைக்குமே? சார் இப்போ மாசம் வந்து 2000 கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவுக்கு மட்டுமே ஏற்றுமதி ஆகுது. நான் ஏற்கனவே சொன்னேன் 45 நாள் முதல் 90 நாட்கள் வரை ஒரு ஆர்டர் அப்படின்ற அந்த கால அவகாசம் அப்படின்றது. அப்படி பார்க்கிறப்போ தோராயமாக ஒரு 4லிருந்து 4500 கோடி ரூபாய் ஆடைகளாகவும், அதாவது பாதி ஆயத்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலும் துணியாகவும் இருக்குங்க. இப்போ அந்த தேக்கம் அடைஞ்சிருக்கிறதுனுடைய மதிப்பு அப்படின்றது ஒரு 4000 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும். 4000லிருந்து 4500 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனை. நிச்சயமா அத வந்து அரசாங்கம் கவனிக்கணும். அது பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இந்த ஈரோட்ல எல்லாம் இருந்த அந்த மூலப்பொருட்கள் தயாராகிறது, அங்கேயும் பிரச்சனை நடந்திருக்கு. நெறைய பேருக்கு வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை என்னவா இருக்கு சார்? சார், இட் இஸ் டூ ஏர்லி டு கமெண்ட் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ். காரணம் என்னன்னா, நான் இந்த 4000 கோடி ரூபாய் தேக்கமா இருக்கிறத வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா? இறக்குமதியாளர்களுக்கு இந்த சரக்கு தேவை. யார் இந்த நட்டத்தை வந்து எந்த அளவுக்கு பகிர்ந்துக்க போறோம் அப்படின்ற நெகோசியேஷன் அடுத்து வரக்கூடிய ஒரு 10 நாட்கள்ல முடிஞ்சிடும். ஆல்ரெடி நிறைய எங்களுடைய ஏற்றுமதியாளர்கள் அவர்களுடைய கஸ்டமரோட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்றுமதி நடக்கும். அப்படி நடக்கும்போது இது இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு இன்னொரு 45 நாள், கிட்டத்தட்ட தீபாவளி வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். இருக்கக்கூடிய இதை வந்து முதலீடுகளை காப்பாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதற்குள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு திருப்பம் ஏதாவது பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டு எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் பட்சத்தில் தலைக்கு வந்தது தலைப்பாதையோட போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இந்த பிரச்சனை அப்படியே வந்து மெலோடவுன் ஆகி திருப்பி ரெகுலர் ப்ராசஸ்க்கு வந்துருவோம். ஆனால் அப்படி வராத பட்சத்தில் இந்த பிரச்சனை வந்து தீராது, இது ஒரு நீண்ட கால பிரச்சனையாக மாறப்போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில என்ன ஆகும்னா, கண்டிப்பா அப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். வேலை இழப்பு இப்போ வந்து வேலை இழப்புக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, ஆல்ரெடி திருப்பூர் உங்களுக்கே நீங்க செய்திகள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்ப வேணும்னாலும் எங்களுக்கு 1,00,000 தொழிலாளர்கள் வேலைக்கு தேவைப்பட்ட சூழ்நிலை தான் இருந்துச்சு. இப்போ இந்த நிறுவனங்கள் வந்து குறைந்த நிலையில இயங்குவதனால, குறைந்த வேலை நேரங்களில் இயங்குவதால வேலை நேர இழப்புகள் ஏற்படும். அதே சமயத்துல வேறு சந்தைகளுக்கு செய்யக்கூடிய நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் இருக்குது. அங்க இந்த தொழிலாளர்கள் போயிடுவாங்க. இது வந்து ஒரு டெம்பரரியா. பட் இந்த நிலைமை நீடிக்கும் போது மற்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இல்ல நிச்சயமா சார். நீங்க சொன்ன மாதிரி அது பேசி ஒரு தீர்வை நோக்கி தான் போவாங்க அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். அப்படிதான் ஒரு சூழ்நிலை வரணும்.
ஆனாலுமே கூட இதனுடைய தாக்கம் ஒருவேளை நாட்கள் கடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 40% வேலை வாய்ப்பு இல்லாம போறதுக்கான சூழ்நிலை இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. இப்ப ஈரோடுல சொன்ன மாதிரி இந்த மூலக்கூறு சம்பந்தப்பட்ட அதனுடைய நிலை அப்படின்றது இப்ப எப்படி இருக்கு சார்? சார், இப்போ ஒரு ஆடை உருவாகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆடை ஏற்றுமதி நிறுவனம் முழு ப்ராசஸையும் அவங்க செய்ய மாட்டாங்க. நூல் ஒரு பக்கம் வாங்குவோம். அந்த நூலை வந்து துணியா ஒரு பக்கம் கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த துணியை வந்து இன்னொரு பக்கம் சாயம் ஏற்றுவோம். அந்த சாயமேற்றிய துணியை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். அதுக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. அதை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க தையலுக்கு வரும். ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு வந்து அங்க வந்து வெட்டி அதை வந்து தச்சு ஆடையாக மாற்றுவோம். அப்படி ஆடையாக உருமாற்றும் போது அதில் ஒரு பிரிண்ட்ல வரலாம், அதில் ஒரு எம்ப்ராய்டரி வரலாம். அந்த மாதிரி ஒரு அடிஷனல் வேல்யூ அடிஷனுக்கு திரும்பவும் வேறு நிறுவனங்களுக்கு செல்லும். அப்படி வேறு நிறுவனங்களுக்கு செல்லும் வந்து திரும்ப வரும்போது அதில் ஒரு லேபிள் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு பேக்கிங் இருக்கும், அதுக்கு ஒரு டேக் இருக்கும், அதுக்கு ஒரு கார்ட்டூன் பாக்ஸ் இருக்கும். இது எல்லாமே துணை நிறுவனங்கள். ஒரு ஆடை ஏற்றுமதி பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இத்தனை பேரும் பாதிப்பாங்க. இந்த துணை நிறுவனங்கள் அனைத்தும் வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும். அப்படி இருக்கிறப்போ அவங்களுடைய பாதிப்போட அளவீடு எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்ல முடியும்னா, வேலை இழப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக வேலை இழப்பு ஏற்படுவதில் பெரிய அளவு வேலை இழப்பு ஏற்படாது. என்ன காரணம்னா, நான் சொன்ன அந்த நிட்டிங்கும் டையிங்கும் அல்லது அந்த பிரிண்டிங்கோ எம்ப்ராய்டரியோ வேறு சந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கும் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து வேலை நேர இழப்பு தான் ஏற்படும். வேலை கால இப்போ வந்து ஒரு வாரத்துல 6 நாள் இயங்கக்கூடிய நிறுவனம் 3 நாட்கள் இயங்கலாம், 4 நாட்கள் இயங்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும் இந்த 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 நிலைமை சரியாகிற வரைக்கும். இதுதான் கல யதார்த்தம். உடனடியாக எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு செய்திகள் வந்ததுன்னு சொல்லி சொன்னா அது அப்படி அல்ல சார். அதாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து ஒரு அசாதாரணமான சூழல் தான். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனா அதே சமயத்துல வந்து இது ஒரு மிகப்பெரிய பதட்டமான ஒரு சூழ்நிலையா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இது நீடிக்கும் போது அது ஒரு பதட்டமான சூழ்நிலைங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதே சமயத்துல மாற்று சந்தைகளை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும், உள்நாட்டு உற்பத்தியை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்ற போன்ற பிரச்சனைகள் அதாவது நிறைய பேர் பேசுறாங்க. இப்ப இந்த தொழில் இருக்கிற எங்களுக்கு தான் இந்த தொழிலுடைய நுணுக்கங்கள், இந்த தொழிலுடைய விஸ்தரணம் என்ன, இந்த தொழிலை நாங்க எப்படி இயக்க முடியும், வேறு சந்தைகளை நோக்கி செய்வதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, அப்படி வேறு சந்தைக்கு போனதுக்கு அப்புறம் வந்து உடனடியாக எங்களால் வந்து அதே அளவு மேக்னிடியூடோட பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை பத்தி புரிதல் இல்லை. அந்த புரிதல் இல்லாம தான் வந்து நீங்க மாற்று சந்தைக்கு போங்க, மற்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஏன் செய்யக்கூடாது, ஏன் இந்திய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய பார்க்குறோம், நிறைய பதிவுகள் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு மட்டும் நான் இந்த நிகழ்ச்சி மூலியமா சொல்லிக்க விரும்புறேன். நாங்க வந்து ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த தொழில் நிறுவனங்களில் எங்களது முதலீடுகள் இருக்கிறது. அது போக வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய கொடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு நிறுவனம் ஏற்படுத்துவது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த ஈகோ சிஸ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு கடினமா ஒரு 2 அல்லது 3 அல்லது 4 வருடங்கள் எந்த ஒரு புது நிறுவனம் ஆரம்பிச்சாலும் வெற்றிகரமாக ஒரு ஆயத்தாடை நிறுவனம் இயங்கணும்னா குறைந்தது 3-4 வருடம் ஆகும். அந்த 3-4 வருட உழைப்பை எல்லாம் அவ்வளவு எளிதில் நாங்கள் வந்து விட்டு போயிட மாட்டோம். நிச்சயமாக இதை வந்து ஒரு தீர்வை நோக்கி நகர்கிறார்களோ இல்லையோ மாற்று வழிகளை கண்டுபிடித்து எங்களுடைய பழைய நிலையை மீட்டு பிடிப்பதற்கான முயற்சியில் நிச்சயமாக நாங்கள் ஈடுபட்டுத்தான் இருக்கின்றோம் என்பதையும் நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்றது தான் நீங்களும் காத்திருக்கீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதை நோக்கி தான் நம்ம பயணப்படுறோன்றது. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார், எந்த மாதிரியான தாக்கத்தை எல்லாம் இது உண்டு செய்யுதுன்னு. அதை ஒட்டி நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். தேங்க்யூ சார். நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore.